ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புள்ளியும் இருக்கார் வெடும் இருக்கார். ஸோ we are going to find what is the pulley wedge constraint. ஓகே, இப்போது இங்கே there is no friction, இதுதான் சர்ஃபேஸு, இங்கே ஃப்ரிக்ஷனே கிடையாது. அப்போது இங்கே ஒரு பிளாக் இருக்கார், இவருடைய மாஸ் கேபிட்டல் தான் ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம், வெட்ஜுக்கு கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டப் இப்படியே விட்டிங்கன்னா what will happen here, a force of mg sin theta will act. கரெக்டாக? ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ இந்த எம்ஜி சைன் டீட்டாக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக இந்த வெட்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆகும். ஓகே, தி வெட்ஜ் வில் மூவ் இன் திஸ் டைரக்ஷன் வித் சம் ஆக்ஸலரேஷன் கேபிட்டல் ஏ. அப்போது இந்த புள்ளி என்னாகும், இவரும் இந்த பக்கம் மூவ் ஆகுவார். ஸோ அப்போ ஆஃப்டர் சம் டைம் திஸ் என்டையர் செட்டப் வேர் இட் வில் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் என்டையர் செட்டப் would have moved, வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்டையர் செட்டப் would have been here. ஓகே, அப்போ இங்கே வந்திருப்பார். அப்போ இந்த புள்ளி இங்கே இருப்பார். ஓகே, புள்ளி வில் பி ஹியர், திஸ் பிளாக் வில் பி ஹியர். ஓகே, இது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு லென்த் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் குறையும் போது இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஜாஸ்தியாக வந்திருக்கும். அப்போ ஹியர் யுவர் பிளாக் மே கம் ஹியர், இந்த எம் இங்கே வந்திருப்பார். ஓகே, அப்போது இந்த ஸ்ட்ரிங்கை ரெட்டில் வரைஞ்சோன்னா your string will be like this roughly. அப்போ இங்கே this is moving here some distance. கரெக்டாக? அப்போது அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்காரோ அந்த டிஸ்டன்ஸு ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த புள்ளியும் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் மூவ்டு பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் எக்ஸ் மூவ் ஆகிருக்காரு. அப்போது இங்கே கான்ஸ்டன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் தி ஆக்ஸலரேஷன் ரிலேஷன், இவர் ஆக்ஸலரேஷன் ஏவாக இருந்தால் இது கேபிட்டல் ஏவாக இருந்தால் வாட் இஸ் தி ரிலேஷன், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன, தி டோட்டல் லென்த் இஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போது ப்ரீவியஸ் கேஸில் டோட்டல் லென்த் என்னவாக இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். இப்போது இவர் இப்படி மூவ் ஆன உடனே இந்த டைரக்ஷனில் ஒரு லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த டைரக்ஷனில் ஒரு லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போது இதை ரெண்டாக பிரிச்சிடலாம். அப்போது இதை செக்மெண்ட் 1, இது செக்மெண்ட் 2 அப்படின்னு பிரிச்சிடுறேன். அப்போ வாட் ஐ கேன் சே, லென்த் இன் செக்மெண்ட் 1 ப்ளஸ் லென்த் இன் செக்மெண்ட் 2 வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் எல். அப்போது இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் இன் செக்மெண்ட் 1 ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த் இன் செக்மெண்ட் 2 வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா இது கான்ஸ்டன்ட் எப்பவுமே, அப்போ சேஞ்ச் வில் நாட் பி தேர். அப்போது இங்கே இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்காரு, இவர் எக்ஸு மூவ் ஆகிருக்காரு. அப்போ இந்த லென்த்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும், எக்ஸு குறைஞ்சிருக்கும். இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் குறைச்சிருக்கும். அப்போது செக்மெண்ட் 1ல் தி சேஞ்ச் இன் லென்த் இஸ் நத்திங் பட் மைனஸ் எக்ஸ், பிகாஸ் இட் டிக்ரீஸ், ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே இந்த டைரக்ஷனில் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பார். அதே சமயத்தில் இந்த எக்ஸுனால் இங்கே ஒரு காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, வாட் இஸ் தட் காம்பனண்ட், வி ஹாவ் டு ஃபைண்ட் அண்ட் வி ஹாவ் டு ஆட் தட் காம்பனண்ட் ஆல்சோ. அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் இஃப் ஐ ட்ரா ஹியர் ஐ ஹாவ் டீட்டா. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து டீட்டா. அப்போது இவருக்கு பர்பண்டிகுலர் இங்கே இஃப் யூ ட்ரா வாட் யூ வில் கெட் ஹியர். ஸோ இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன், இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன், இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே மூவ் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போது ஹியர் இஃப் திஸ் இஸ் டீட்டா, ஓகே, இவருடைய பர்பண்டிகுலர் தான் இவர். கரெக்டாக? அப்போது ஹியர் யூ வில் பி ஹேவிங் சேம் டீட்டா. ஓகே, ஆக்சுவலி பேரலல் லைன்ஸ், இவருக்கு இவர் பேரலல், இவருக்கு இவர் பேரலல். அப்போது இந்த ஆங்கிள் டீட்டானா இதுவும் டீட்டா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஓகே, அப்போது இது எக்ஸ்னா வாட் வில் பி திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி எக்ஸ் காஸ் டீட்டா. அப்போது இந்த டைரக்ஷனில் எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த எக்ஸு 1 ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ் காஸ் டீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. அப்போது இதை சால்வ் பண்ணணும்னா வாட் வி வில் கெட், ஹியர் திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் டீட்டா மைனஸ் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா யூ வில் கெட் காஸ் டீட்டா மைனஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஹியர் யுவர் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், அந்த பக்கம் போனார்னா கேபிட்டல் எக்ஸ், இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ்க்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் டீட்டா. திஸ் இஸ் வாட் வி வில் கெட்.
அப்போ இதை இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் 2 டைம்ஸ், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, இது கான்ஸ்டன்ட், இதை மறந்துடுங்க. 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆசலரேஷன். அப்போ ஆசலரேஷன் ஆஃப் எக்ஸ், ஓகே, acceleration along this direction, okay, will be equal to what? Your acceleration of the block in this direction, okay, capital A போட்டிருக்கோம். அப்போ capital A 1 minus cos theta. இதுதான் constraint relation between these two. ஓகே, ஸோ இப்போது இந்த எக்ஸ் டைரக்ஷனில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ஒய் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஒய் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கிறோன்னா we have to resolve. ஓகே, இதே கான்செப்ட் தான், பட் we have to resolve. இப்போ அதுக்கு வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணலாம் entirely. 1 second. ஸோ ரெட், yellow we can take and then we can take this color. ஓகே, ஸோ this is fine. அப்போது இங்கே இந்த டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷனில் இவர் கீழே போயிருக்காரு. இட் இஸ் மூவ்டு பை a distance of y. அப்போ அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு இங்கிட்டிருந்து இங்கே வந்திருக்காரு, கரெக்ட். அப்போது இன் திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் there is no change in height, பட் இந்த டைரக்ஷனில் we have to see. ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன்லேயும் there is a change. அப்போது how we can find this? அப்போது இங்கே y இந்த x டைரக்ஷனில் if you see, இதை ரிசால்வ் பண்ணோமா நம்ம, this is x cos thetaவா. அப்போ இவருக்கு பர்பண்டிகுலர் will be what? Okay, this will be what? x sin theta, கரெக்டாக. this is x sin theta. அப்போ both of them should be equal. அப்போ I can say x sin theta which is equal to your y. அப்போ if you differentiate this again, what you will get? Your acceleration in your y direction. இதை differentiate பண்ணியிருக்க 2 தடவை. இதை differentiate பண்ணால் you will get a sin theta. okay, அப்போ this is what the constraint relation for this Pulley and constraint system. Here in the distance nothing but இங்கே பார்த்தோன்னா இந்த distance, okay, இந்த distance தான் இது, இந்த x sin theta which I wrote னா இது தான் அந்த x sin theta. அப்போ இந்த x sin thetaவும் இந்த yயும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால தான் we have equated this here.